இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற இன்ஜினியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான நிலைமை எப்படி இருக்கு? அ இன்ஜினியர வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸ் இல்ல கம்பெனிஸ் அவங்களுக்கான தேவைகள் எப்படி இருக்கு? இது வந்து 2 விதத்துல பார்க்கலாம். அதாவது இந்தியா பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரு வார்த்தையில சொல்லிருவாங்க. ம், வேலையே கிடைக்கிறதில்ல. ம். இன்ஜினியரிங் படிச்சா இப்போலாம் வேலை கிடைக்கிறதில்லன்ற அந்த அ நானும் இது நெறைய கேட்கிறேன். இப்போ நான் 10த் டூ 12த் பசங்க கிட்ட பேசினா, நான் இன்ஜினியரிங் எடுக்க போறதில்ல. ஏன்னா எல்லாரும் அத எடுக்குறாங்க. ஆனா யாருமே வேலைக்கு போறதில்லன்னு சொல்றாங்க. பட் இது ஆக்சுவலி ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஓகே, நான் வந்து 2 ஃபீல்ட்லயுமே வேலை செய்றேன் இப்போ. நான் வந்து ஓகே. பார்ட் டைம் ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டாவும் இருக்கேன். ஆ. ஸ்டூடண்ட் கவுன்சிலராவும் இருக்கேன். 2 ஃப்ரெஷர்ஸ் பேத்து இப்ப நடுவுல இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஓகே, அண்ட் 2 இடத்துலயுமே தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகே. 2 சைட்லயுமே தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இந்தியா பொறுத்தவரைக்கும் இப்ப சர்வே நான் இன்னைக்கு கூட பார்த்தேன். அ அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியாதுனாலும், ஒரு 70-80% ஆஃப் த ஹைரிங்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ வேலைவாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா, நம்பளுக்கு என்ன வருன்ற அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கனால தான், தே ஆர் நாட் ஏபிள் டூ எண்ட் அப் இன் அ ரைட் ஜாப்.